இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ்ல 7500 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கேன். டுடே டே 10 ஆஃப் 30 days சேலஞ்ச். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என் ஸ்ட்ராட்டஜி படி நான் நிஃப்டில புட் ஆப்ஷன் தான் வந்து பை பண்ணிருக்கேன். ஸோ என்னோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 950 கேண்டில்ல நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 920 கேண்டில் ஹைல தான் வந்து நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். என்னோட டார்கெட் வந்து நான் ஒரு 1:3 வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்த அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1:2 டார்கெட் கிட்ட போயிடுச்சு. பட் வந்து நான் என் ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. பிகாஸ் நான் டே லோல தான் என்னோட டார்கெட் வந்து வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் அங்கிருந்து வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் அகைன் வந்து என் டைரக்ஷன்லயே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ 2 டைம்ஸ் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 11:30க்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என் டைரக்ஷன்ல வந்து மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சது, நான் ப்ரெடிக்ட் பண்ண டைரக்ஷன்ல. ஸோ ஒரு 12:10க்கு வந்து நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டே லோ போச்சு. ஸோ அப்போ நான் என்னோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கால் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவே ஆகல. ஸோ சேம் பிளேஸ்லேயே தான் இருந்துச்சு. மார்க்கெட் கீழே வந்தாலுமே புட் ஆப்ஷன்ஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து நான் புட் ஆப்ஷன்ல வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ட்ரேடையும் வந்து பாத்தீங்கன்னா நான் 12:10க்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல வந்து இன்னைக்கு ஒரு 7400 rupees என்னால ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஒரு 1:3ல நான் புக் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 19,200 rupees வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடோட வெரிஃபைடு பேண்டல் என்னோட ஸ்டோரியில கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க இந்த மார்க்கெட் கிராஷ்ல எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.